புஷ்பா, எதுக்கு என் அவகிட்ட நீ சண்டை போயிட்டு இருக்க? நீ அப்படியா இருந்தாலும் இந்த வீட்ல ஒரு பங்கு அவளுக்கு சேரணும்ல. நல்லா சொல்லுமா. அதை விட்டுட்டு நீ எதுக்கு அவ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க? இப்ப உங்க வீட்ல நீ ஒரு தங்கச்சி இருக்கீங்க. உங்க அப்பா அவங்க 2 பேருக்கு செய்வாரு. எங்க அப்பா எதுக்கு செய்யணுங்கிறேன்? இந்த வீட்ல அவங்க தானே என்னை பாத்துக்கணும். இந்த வீட்ல தான் எல்லாரும் பாத்துக்கணும். அதுவும் சரிதான். வீட்ல சொத்தை பிரிக்கும் போது உனக்கும் தங்கச்சிக்கு சரிசமமா தானே கொடுப்பாங்க. சொல்லு. இப்ப மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் பேசுறேன். என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. உங்க பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கு. இது மட்டும் தான் உண்மை. என்னத்த ஏமாத்துறா என் பொண்ணு? இதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடுவா. உன்னத்தை கூட மறைக்க மாட்டா. நான் சொல்றீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். உன்னத்தை கூட மறைக்க மாட்டேன். விடுமா. இப்ப என்ன புஷ்பா, யாருக்கு சரிசமமா தான் சொத்தை பிரிக்க போறோம். உனக்கு உடன்பாடு தானே? பொண்ணுக்குன்னு சேரது சேரப்போகுது. இப்ப என்ன உனக்கு நான் சொல்றது புரியுதானே? என் பையன் வந்து உன்கிட்ட சொல்லணுமா? அதே சொல்ல வச்சறேன். எதுவும் சொல்ல வேண்டாம். சரி, அப்புறம் என்ன? அப்பா, என்ன ஒரு ஆர்ப்பாட்டம். இவ்வளவு தூரம் விளக்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப சரின்னு சொல்லிருக்காங்க. முழு மனசோட சொல்றாங்களா என்னன்னு தெரியல. மனசுக்குள்ளார 1000 வஞ்சம் இருந்தாலும் இருக்கலாம். இப்ப என்ன உனக்கு? நானும் சரின்னு சொல்லிட்டேல. அம்மா சொல்லுமா. இங்க வாமா. என்னம்மா சொல்லு. அதான் பேட்டி கூப்பிடால, என்னன்னு போய் கேளு போ. இங்க வரேன். ஏதோ அரகுற மனசோட உன் மரமா ஒத்துக்குச்சு இல்லன்னு நினைச்சுக்கோவே. என்கிட்டதான் சண்டைக்கு வரும். நான் எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டல. அப்புறம் என்ன ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்க? நீ வரதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா என்ன பேசினாங்க? நம்ம இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசினாங்க. நீ அவட்டே கேளு பாப்போம். அப்பெல்லாம் மரமா பேச நினைச்சு நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாரும் வீட்லயும் நடக்கிறதானே. சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் சம்மதம் இருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தவங்க சம்மதம் இல்லாத டைம்ல உள்ளவங்க எல்லாரும் சண்டை போட தானே செய்வாங்க. அதான் உன் மருமோல பண்றது. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா இப்ப கொடுக்குறீங்க. அதுக்குள்ள உன் மருமோ என்ன நோட்டம் விடுது. எப்பப்பா நானும் என் வீட்டுக்கார தனியா பேசிடக்கூடாது. சொல்றது புரியுது. அவ நோட்டத்துல பாத்துருக்கா. அதுல என்ன பண்றது? நம்ம புதுசா அவன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற. யாருக்கு தயவா பேசல. எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறேன். ஆமா, என்ன ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் தனியா இருவேன். வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருவேன் மருமக கிட்ட. நானு இங்க வேணா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. எல்லாரும் ஒன்னா இருந்துக்கலாம். என்னது? என்னத்த? ஒண்ணு இல்லம்மா. சரிதா, வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். வாமா சாப்பிடலாம். சரிம்மா, எல்லாம் எடுத்து வை, சாப்பிட வரேன். சரி 3 பேர் மட்டும் தான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். எதுக்கு எங்க அம்மாவே சேர்த்து கூப்பிடுறீங்க? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சும்மாவும் கூப்பிட வேண்டாம், நிஜமாவும் கூப்பிட வேண்டாம். மட்டும் போய் இருந்தா போதும். என்ன விளையாட்டா கூட எங்க அம்மாவால கூப்பிடாதீங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? சரி வாங்க போய் சாப்பிடுவோம். என் புஜிலி அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே கோவத்தோட இருந்தா சாப்பிட்ட டைம்ல எப்படி சாப்பாடு இறங்கும்? கொஞ்சமாவது சிரிங்க. எல்லாரும் டென்ஷன் படுத்தா எப்படி சிரிக்க முடியும்? என்ன புஜிலிமா, இப்ப நான் சிரிக்கிறேன் பாரு. அதே மாதிரி கொஞ்சமாவது, கொஞ்சம் லைட்டா போதுமா? இது எம்புட்டு அழகா இருக்கு. யார் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. என் புஜிலிமா இதே மாதிரி சிரிப்போடயே இருக்கணும். சரிதானே? சரிங்க. சரி வாங்க முதல்ல சாப்பிடுவோம். அப்புறம் எங்க அண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட போகுது. சரி தம்பியை கூட்டிட்டு வர சொல்லி சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ் கிளம்பி போயிடலாம். சரி வாங்க போவோம். இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க. எப்பா எவ்வளவு பேர் தான் நம்மளும் சமாளிக்கிறது. ஓகே சொல்லிச்சுன்னா என் மாமியார் ஓகே சொல்ல மாட்டேங்குது. மாமனார் கூட எவ்வளவோ தேவலாம். என் மேல உள்ள கோவத்தெல்லாம் போக்கிட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம் மாப்பிள வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா நான் இந்த லேடிஸ்ல பண்ற ரகலெல்லாம் இருக்கே, எப்பப்பா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதுங்கள்லாம் நம்மளும் போயிட்டு இருக்கணும் போல இருக்கு. இதோ வரேம்மா. எப்படியோ பொண்ணாட்டியை தாச்சா பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா இந்த வீட்டுல இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுமா. தொத்து போனா என்னம்மா, அதான் நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. விடுமா, பாத்துக்கலாம். நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு உனக்காக பாரு. ஃபியூச்சர்ல உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேம்மா. சரிம்மா. அத்தைக்கு கொடுக்கறதெல்லாம் தாத்தா சேர்த்த சொத்து. தாத்தா கொடுத்துட்டு போறாரு உனக்காக. புரியுதுடா. இதான் எனக்கு எல்லாமே. அப்பாவும் நான் சொல்றது எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இப்போதைக்கு. ஆனா உங்க அப்பாக்கு புரியாது. ஆமாமா, உங்க அப்பன்னு உங்க தாத்தா சொல்றதையும் உங்க அப்பா சொல்றதான் கேட்டு தலையாட்டிட்டு இருக்காரு. நான் இருக்கேலம்மா, அப்புறம் எதுக்கு இப்படி சோகமா இருக்க? நீ இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கணும்? விடுமா, பாத்துக்கலாம். சரிம்மா. நீ எதையும் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், அண்டையும் போட வேணாமா, சரியா? சரிம்மா. சரிம்மா, வா போய் சாப்பிடுவோம். சரிதா. உங்க அப்பா சாப்பிட்டு கடை கிளம்பிட்டாருமா. நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. உங்க அப்பா பாட்டு கிளம்பிட்டாரு. கோவமா இருந்தில, அதனால சொல்லாம போயிருப்பாரு. இல்ல நான் மட்டும் உங்க அப்பா சொல்லிட்டு தான் போவாராக்கும். புஷ்பா போயிட்டு வரேன்னு. அட ஏமா நீ வேற. அதான் புரியுதுலம்மா, அப்புறம் ஏமா கேக்குற? விடுமா, வாமா போய் சாப்பிடுவோம். சரி அமிர்தா. என் பொண்ணு இவ்வளவு விவரமா பேசுறாளே, பரவாயில்ல. ஏன் சொன்னதே புரிஞ்சுக்கிட்டு அக்காக விடமா பாத்துக்கலாம்னு சொல்றா. பாத்தீங்களா, மாதிரி பொண்ணுதான் எல்லாருக்கும். உங்க அம்மா மனநிலையே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் நல்லது எடுத்து சொல்ற பொண்ணுதான் வேணும். என் பொண்ணு எனக்காக இருக்கா, வேற என்ன கவலை இருக்கு? ஏல குஷ்பு அக்கா, எதுக்கு எல்லாத்தையும் இங்க வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயம்டி. என்னன்னு சொல்லு. காத்தால துணி கடைக்கு போயிருந்தேனா, பாடுறா உனக்காக துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நான் சொல்ல வரத கேளுடி முத. சொல்லுக்கா. நான் போன துணி கடையில சின்ன பிள்ளைய பார்த்தேன். பரவாயில்லையே, சின்ன பிள்ளை மட்டும் வரல. அப்புறம் சின்ன பிள்ளை புரிச்சு சின்ராசன் தான் வந்திருந்தான். அடி சக்க பாருடா, எங்கேயுமே பொண்டாட்டிய கூட்டிட்டு போக மாட்டாரு. மட்டும் வெளியே போயிட்டு வருவாரு. இப்ப பொண்டாட்டிய கூட்டி துணிமணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. என்னக்கா ஆச்சரியமா இருக்கு.
இன்னைக்கு கருந்தோட்டத்துக்குள்ளார புருஷனுக்காக நைட்டு 10 மணிக்கு தேடி கண்டுபிடிச்சால. ஓ அந்த பாசம் தானோ? அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்லக்கா, எப்படியா அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவன் நம்ம கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பா. சின்ராசு கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இன்னும் பேச முடியாது கொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. மாமியார்கார எப்படிக்கா விட்டாங்க? அதான் என்னன்னு தெரியலடி. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. நமக்கு தான் அந்த குடுப்பனை புடுத்து வைக்கல. அதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது? நிறைய நம்ம புருஷனும் நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி மாறின காலம் வரும். எப்ப வருது? ஒண்ணும் வராது. என் புருஷன் நான் ஒண்ணு சொன்னா நான் சொல்றதை கேட்காம இன்னொன்னு சொல்லுவான். என் புருஷனும் அப்படிதான். சொல்றத காதலே வாங்க மாட்டான். இது நான் மட்டும் என்னவா? எல்லாரும் அப்படிதாண்டி இருக்காங்க. சொல்றது நல்லபடியா காதல வாங்கினா அதுவே நல்லா தாண்டி இருப்பாங்க. கேட்டாதானே அதெல்லாம். அடியே சின்ன பிள்ளை, சுடிதார்லாம் டக்கரா இருக்கியே. கலக்கிற போ சின்ன பிள்ளை. அடியே என்னடி இது? நான் பார்த்தா தெரியலையா உனக்கு? சுடிதாருக்கா? ஏதோ கடையில பார்த்தேன், பார்க்காத மாதிரி வந்துட்டேன். உன் புருஷன் கையை கோத்துக்கிட்டு சந்தோஷமா துணி எடுத்துட்டு இருந்தேன். நான் ஏன் உன் நிம்மதி கிடைக்கணும் தான் நான் விளக்கிட்டேன் தனியா. அட ஏக்கா அப்படி சொல்ற? உங்களாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. என்னடி சொல்ற? அட ஆமாக்கா, புருஷனை தேர்றதுக்காக எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்களே. ஒன்று தனியா போயிருந்தா பயத்துல ஓடி வந்திருப்பேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து வரவும் என் புருஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என் புருஷனை என் பக்கம் இருக்காருக்கா. பரவாயில்லடி. ஆமாக்கா, ஆத்தால கூட அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும் போது ஏன் என் பொண்டாடி திட்டுறீங்க நீட்டு கேள்வி கேட்கிறாருக்கா. அட பாரு, உன் காட்டுல மலடி. அதேதாக்கா நினைக்கிறேன். விடுடி, உன் புருஷனோட சந்தோஷமா இரு இனிமேலாவது. ஆமாக்கா, சுடிதார் சூப்பரா இருக்கு. வேற என்ன எடுத்தீங்க? 2-3 சுடிதார் எடுத்து கொடுத்தாருக்கா. சுடிதார் விலை 700 ரூபா. பாரு, 700 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்திருக்க. எங்களுக்கு ஏண்டி இப்பதான் புருஷன் புதுசா வாங்கி கொடுத்திருக்காரு. ஏண்டி நீ கேக்குற? நீ வேணா உன் புருஷன் போய் கேளு. கூடிய நான் கடை வீட்டுக்கு போய் துணிமணி வாங்கன்னு கேளு. ஆமா, கேட்டாலும் அந்த மனுஷன் கொடுத்துட்டாப்புல. நீ தாண்டி கேட்கணும். அட போக்க, நான் கேட்டாலும் அந்த மனுஷன் சாதாரணமா தரமாட்டான். சரியான கஞ்ச பிஸ்னாரி. ஆனா என்ற சின்ராசா அப்படி கிடையாது. இன்னைக்கே ஒரு 5000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்துட்டோங்க. ஏய் சூப்பர்டி. சரி வேற என்ன எடுத்தீங்க? வேற என்ன புடவை எடுத்து கொடுத்தாரு? பட்டு புடவையா சாதா புடவையா? இது பட்டு புடவையும் எடுத்து கொடுத்தாரு, சாதா புடவையும் எடுத்து கொடுத்தாரு, சுடிதாரும் எடுத்து கொடுத்தாரு. சரி சரி, அப்புறம் உங்க மாமியார் என்ன சொல்லுது? மாமியார் என்ன சொல்லும்? போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் குடுன்னு வாங்கி பாத்துச்சு. பார்த்துட்டு வீட்டுல பெரிய ரகலையே பண்ணிருக்கும் போல இருக்கே. இல்லக்கா, ரகலை பண்ண போது பாத்துட்டு இருந்தா அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓ மாமியார் எப்படி பண்ணது? பெரிய சண்டையை எழுத்து விட்டுருக்குமே. புள்ள எனக்கு வாங்கிட்டு வரல, பொன்னாடிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டு. நான் அப்படி இல்லக்கா, மாமியாருக்கு 2 புடவை எடுத்து வந்து கொடுத்தேன். சூப்பர்டி. சின்ன பிள்ளை, நீ எங்கேயே இருக்க? ஓ மாமியார் நீ திட்டினாலும் அடிச்சாலும் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்க பாத்தியா? எங்கேயே இருக்க சின்ன பிள்ளை? பார்த்தாலும் நீ திட்டினா கூட. ஆமாக்கா, திட்டினா கூட மனசு கேட்கல. நம்ம மாமியார் தானே, எங்க போறாங்க வராங்க, உங்களுக்காக எடுத்து கொடுத்துருவோம். ஒரு 2 காட்டன் புடவை எடுத்து கொடுத்தேன். ஆமா, அந்த வெயில் கட்டிக்குவாங்கல்ல. சரிடி, அப்புறம் வேற எங்க போனீங்க? கோயிலுக்குலாம் போனீங்களாடி? இல்ல சினிமா தியேட்டருக்கு போனீங்களா? அப்புறம் சினிமா தியேட்டருக்கு போனோம்க்கா. என்ன படம் பாத்தீங்க? லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சுலக்கா, அந்த படம் தான் போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சாடி? ரொம்ப அருமையா இருந்துச்சுக்கா. கருணாஸ் இருக்கார்ல, அவர் பையன் தான் நடிச்சிருக்கான். செம்மையா இருக்கு. சரிடி. இந்த பிள்ளை, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு தியேட்டருக்கு போலாம். சரிக்கா, கண்டிப்பா போலாம். எல்லாரும் சேர்ந்து துணிமணி எடுத்துட்டு வரலாம். சரிக்கா போலாம். அடுத்த மாசம் எல்லாரும் போய் துணிமணி எடுத்துட்டு வருவோம். இதே மாதிரி துணிமணி எடுத்து போடுவோம். அப்படிங்கிற? அட ஆமாக்கா, ஊர்ல தேர்திருவிழா வருதுல, உலைக்கலையில சுடிதார் போடுவோம். நானாவது சுடிதார் போடுறதாவது? ஒல்லியா இருக்க போடலாம். நான் குண்டு தக்காளி மாதிரி இருக்கேனே. அட ஏன்க்கா இப்படி சொல்ற? குண்டா இருந்தவங்கள சுடிதார்லாம் போடக்கூடாதா? அட நீ போடுக்கா. அண்ணன் கேப்பா, என்னடி குண்டு தக்காளி மாதிரி இருந்துட்டு சுடிதார் போட்டிருக்கேன்னு கேப்பான். யார் என்ன சொன்னா என்னக்கா? சுடிதார் போடு, நீ சூப்பரா டக்கரா இருப்ப பாரு. சரிடி, நீ சொல்லும் போதே வாங்கணும் போல தோணுது எனக்கும். எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வாங்கிட்டா போச்சு. என்ன சின்ன பிள்ளை? ஆமாக்கா. வேற சின்ன பிள்ளை, தியேட்டருக்கு போனீங்க, அடுத்து எங்க போனீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு போனோம்க்கா. கோயிலுக்கு போய் தேங்காய் வாழைப்பழம் உடைச்சு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாக்கா. மனசு ரொம்ப நிறைவா இருக்கு இன்னைக்கு. யார் முகத்துல முழிச்சேனே தெரியலக்கா. யார் முகத்துல முழிச்சா என்ன? இன்னைக்கு நாள் நல்ல நாளா போயிருக்கு. அப்புறம் என்ன, உன் புருஷனும் உன் பக்கம் சாஞ்சிட்டாரு. அட போக்கா, எனக்கு வரை வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைய வெக்கப்படுறது. சரிக்கா, அக்கா நல்லா ஒருத்தர் கூட எதுவுமே சொல்லவே இல்ல. அதான் சொன்னேன் நல்லா இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கும் உனக்கு இது. தேங்க்ஸ்க்கா. அதான் சுடிதார் போட்டு சுத்தினாலும் உன்னை போட்ட பேண்ட் சட்டை மாதிரி இருக்காதுக்கா. அது ஏன்டி அதே போட்டுக்கிட்டேன்? இனிமேல் சுடிதார போட்டு கலக்கு. வீட்டுக்காரை மயக்கி உன் வசம் கொண்டு வாடி. அவர் ஆல்ரெடி என் வசம் வந்துட்டா இருக்கா. இனிமேட்டு என்னத்த மயக்கி என்ன பண்ண போறேன்? அதுக்குன்னு இல்லடி, எப்படியா இருந்தாலும் ஆம்பளைங்க மாறதான். இத்தனை நாளைக்கு தான் பொண்டாடி பக்கமே இருப்பாங்க. அம்மா மேலே பாசம் கொண்டு போயிருவாங்க. அதுக்குதான் சொல்றேன். போனா போயிட்டு போறாருக்கா. உங்க அம்மாவும் சின்ன பிள்ளைல இருந்து பெத்து வளர்த்துருக்காங்க. அம்மா மேலே பாசம் இருக்கட்டும், பாவம். சரி, இந்த மனசுதான் வேணும் சின்ன பிள்ளை எல்லாருக்கும். சரிடி, அப்புறம் என்ன? சின்ன பிள்ளை, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைடி. இவ்வளவு தூரம் அண்ணன் உனக்கு செலவு பண்ணிருக்காரு, உங்களுக்காக எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிற. ஆமாண்டி, இப்பவே எங்களுக்கு வேணும் ட்ரீட். ஆனா உங்களுக்கு இல்லாததா? வாங்க, இப்பவே கடையில போய் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஐயோ வேணாம் சின்ன பிள்ளை, டயட்ல இருக்கேன், உடம்பு குறைக்கணும்ட்டு. என்ன அப்படி டயட்ல இருந்து உடம்பு குறைக்கணுங்கிற? நீ இப்படி இருந்தாதான் அழகா இருப்ப. நான் எப்படி வளர்த்தியா ஒற்றை குச்சியா இருந்தா நல்லா இருப்பேன். உண்டானே நல்லா இருக்க மாட்டேன். நாளைக்கு தானேக்கா சாப்பிடுங்க. ஆமாக்கா, சின்ன பிள்ளை வாங்கி தரேங்குது. அப்புறம் என்ன? இல்லடி, இப்பதான் காசுல நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அதங்காட்டி நம்ம ஏன் செலவு வைக்கணும்? இதெல்லாம் செலவாக்கும். இப்பெல்லாம் பேசாதீங்கக்கா. எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு செலவு பண்ணா வேற யாருக்கு செலவு பண்ண போறேன்? அப்புறம் என்ன சின்ன பிள்ளை, வலை கிளாய்ச்செல்லாம். சிக்கன் பிரியாணி வேணும்டி. எனக்கும் தான்.
சரி அதே சாப்பிடலாம். புஷ்பக்கா சரசக்கா உங்களுக்கு இல்ல போய் பார்த்து எது நல்லா இருக்கும் அதே சாப்பிட்டுக்க வேண்டியதா? சரி சரி அதான் மெனு கார்டு கொடுப்பாங்கல்ல, பாத்துக்கலாம். சரி போய் கிளம்பலாமா? அதெல்லாம் வேணாண்டி, அதான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நேரா வீட்டுக்கு போ. ஏக்கா? வீட்டுக்கார சொல்லிட்டு தான் வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சுடிதார காமிச்சோரேன்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்லல. வீட்டுக்காரர் இன்னைக்கு கடைக்கு லீவ் போட்டிருக்காரு. அவர் கூட இருபல கூட இருந்து நல்லா கலகலன்னு பேசு போ. ட்ரீட்டு எங்க ஓடிட போறா சின்ன பிள்ளை, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். என்னக்காப்பா சிக்கன் பிரியாணி புஷ் ஆயிடுச்சா? அட வாங்கடி, நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு பிரியாணி. நீ பிரியாணியா? 4 நாளைக்கு முன்னாடி வச்சு பிரியாணி கதை. ஏய் ஒத்த தாண்டி வாங்குவீங்க. ஏய் புஷ்பக்கா பிரியாணி செஞ்சா சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா எனக்காக சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன என்ன குறை சொல்ல வந்தீங்க? அப்படி இல்லக்கா, சும்மா சொன்னோம். சின்ன பிள்ளை வீட்டுக்கு கிளம்பு, நாங்களே கிளம்புறோம். இங்க பார்த்து பேசுனதெல்லாம் போதும். நாளைக்கு 4 நாளைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு, என்ன சரிதானே? சரிக்கா. எல்லாருக்கும் எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ சொல்லுங்க. இப்போதைக்கு கடையில போய் எல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம். திருப்தியா என்ன ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே. எனக்கும் தாண்டி. சிக்கன் பிரியாணி மறந்துடாதடி. மறப்பேனாக்கா? சரசக்கா என்ன உனக்கு? எனக்கும் தாண்டி, எனக்கும் டபுள் ஓகே. அப்புறம் என்னடி எல்லாரும் சரின்ட்டாங்க. மச நிக்கிற போடி உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கார் கூட. அட போக்கா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. என்னடி வெக்கம் இதுல இருக்கு? போடி போ நல்லா மஜாய் பண்ணு. ஏ கோய், ஏன்டி அவளை ஓட்டிட்டு இருக்க? சின்ன பிள்ளை ஆல் தி பெஸ்ட். பாய்டி. சரிக்கா, எல்லாத்துக்கும் வரட்டுங்களா? போயிட்டு வா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா, டாடா. டாடா. நாங்களும் அப்படியே எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு 4 நாளைக்கு பார்க்கலாம். சரிடி, பாய் சின்ன பிள்ளை. பாய் எல்லாருக்கும் பாய். அவங்கள கோல்டி பழைய முக்க மெசேஜ். அட ஏன்க்கா நீ வேற. சரி பாய்க்கா, வரேன். சரிடி. ஏல சின்ன பிள்ளை உங்க வீட்டுக்கார கேட்டதா சொல்லு. சரிக்கா. அப்பா என்னடி? ஒண்ணும் இல்லக்கா, நல்லா இருக்கு பிரியாணி. 2 நாள்ல போறேங்கிறால, அப்புறம் என்ன வீட்டுக்கு போலாம். மாசம் இங்க நிக்காம இவ்வளவு நிறைய இருக்குல்ல. ஆமாக்கா, போய் எல்லா வேலையும் பார்க்கணும். சரி போங்க, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போலாம். வீட்டு வேலையை பார்ப்போம். வேற 2 நாள் கழிச்சு வருவோம். சரிக்கா. பாய். பாய்க்கா. பாய்டி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா.